வணக்கம். வாழ்க பாரதம். வாழ்க பாரதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டிங். நான் இன்னைக்கு எங்க நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா டி நகர்ல ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்க மார்க்கதரிசி கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த கோவிட்க்கு அப்புறமா கோவிட் அப்படிங்கிறது உடல் சார்ந்த நோயா தொடங்கி இருந்தாலுமே கூட அது பல விதங்கள்ல மனம் சார்ந்த இறுக்கமா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு உளவியல் சார்ந்த விஷயங்களா அது மாறி இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது அதுலயும் ஸ்பெசிபிக்கா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அதுக்கும் மேல பேரண்ட்ஸ். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ஸ் எந்த இடத்துல போய் ஆலோசனை கேட்கலாம், எந்த இடத்துல நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம்னு பல பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் அப்படின்னா உடல் சார்ந்த ஒரு வியாதியோ ஒரு ஜுரமோ ஒரு ஃபீவர் அப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம இமீடியட்டா ஒரு கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவோம். ஆனா மனம் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆலோசனைக்கு நம்ம போக மாட்டோம். அப்படி இருக்கிற பேரண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய குழந்தை வளர்ப்பு சார்ந்த ஆலோசனைகள் தேவைப்படுதுன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேரண்டிங் சார்ந்து நிறைய ஆலோசனைகளுக்கு நம்ம இங்க தீர்வா அமைய போகுது. நான் கேட்கிற கேள்வியும் மனநல ஆலோசகர் கொடுக்க போற பதிலும் நீங்க கேட்க நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாத்துக்கும் மேல வாழ்க பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வரும் வாரங்கள்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் வரப்போகுது, நேர்காணல்கள் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் வாழ்க பாரதம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க பாரதத்துல பார்க்க போற பேரண்டிங் கவுன்சிலர் சைக்கலாஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கதரிசி கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டரோட ஃபவுண்டர் அபிசங்கரி அவர்கள். இவங்க கிட்டத்தட்ட 12 வருடமா ஆசிரியராக, பயிற்சியாளராக, உளவியல் ஆலோசகராக, ஸ்பிரிச்சுவல் ஹீலரா, இப்படி பன்முக திறமையோட இருக்கிற ஒரு உளவியல் ஆலோசகரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். ஏன் அப்படின்னா பேரண்டிங் சார்ந்து சென்சிட்டிவான கொஸ்டின்ஸை நம்ம கேட்கும்போது அதுக்கான கைடன்ஸும் சென்சிபிளான பதிலும் நமக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பர்டைஸை நம்ம மீட் பண்ணி தானே ஆகணும். இவங்க கிட்டத்தட்ட 12 வருடங்களாக உளவியல் மனவியல் சார்ந்த ஆலோசனைகளை கொடுக்கறதுல பல சேவைகளை செய்து பல அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் டீச்சர் அவார்ட், பெஸ்ட் ட்ரெய்னர் அவார்ட், இன்டர்நேஷனல் ட்ரெய்னர், சைக்கோதெரபிஸ்ட், சாதனை பெண்மணின் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்கான அவார்ட், தங்கமங்கை அவார்ட் 2020ல, பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு பல அவார்ட்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு நேர்காணல் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு பேரண்டிங் கவுன்சிலர் கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிஃபோர் தட் சப்ஸ்கிரைப் வாழ்க பாரதம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேரண்டிங் டிப்ஸ். வணக்கம் அபி. வணக்கம் பிரதி. ஸோ இந்த வாழ்க பாரதம்ல பேரண்டிங் சம்மந்தமான ஒரு செக்மெண்ட்டை என்னோட மென்டார் மூலமாக எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் சைக்கோ தெரபிஸ்ட், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர், ட்ரெய்னர் அப்படின்னு கிட்டத்தட்ட 12 வருடங்கள் மனம் சார்ந்த ஒரு தேடல்லையே இருந்திருக்கீங்க, ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க. பல பேர் பலவிதமான பலன்களை அடைஞ்சு போயிருக்காங்க இந்த சென்டர்ல இருந்தும் சரி, உங்களோட கவுன்சிலிங்ஸ் மூலமாகவும் சரி. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் இந்த 12 வருடங்கள் பயணத்துல நீங்க பார்த்த பல விஷயங்களை பேரண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஏன் இன்னைக்கு தேதியில இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 குழந்தை 15 குழந்தை அப்படிலாம் இருந்ததெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 6 பசங்க இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி தான். 2 குழந்தை மிஞ்சி போனால் இப்போ 1 குழந்தை தான். பட் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் பரவலாக பேசப்படுது, அதுக்காக தனியாக கவுன்சிலிங் வர அளவுக்கு முக்கியத்துவம் எப்படி கவுன்சிலிங்கில் பேரண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கான விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு. ஓகே, வணக்கம் பிரதி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. நீங்களும் ஒரு பர்த்டேங் கவுன்சிலராக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏன் நீங்கள் கவுன்சிலிங் இல்லை பேரண்ட்டுக்கு இல்லைன்னு கேட்டீங்க. ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஃபேமிலியில். ஜாயின்ட் ஃபேமிலி மோஸ்ட்டாக இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைனாலும் பக்கத்தில் நேபர்ஸாக இருக்கட்டும், அண்ட் பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் எப்பவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானாலும் சண்டைனாலும் பேசிப்பாங்க, தீர்த்துப்பாங்க, போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்பெஷலி இப்போ இந்த 15-20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் நம்ம ஸ்கூல் போனால் போய் ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஒரு காலேஜோ ஒரு வேலைக்கு போகிறதோ அக்செப்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை.
சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிங்காக இருந்தாலும் சரி, டான்ஸிங்காக இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்னென்னா ஹையஸ்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 80-90 கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. வாங்கினா 100% வாங்கணும், இல்லாட்டி திருப்பி அதுக்காக பயங்கரமாக ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது, பிஹேவியரல் இஷ்யூஸ் வருது, குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும். பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா நான் என்னால் செய்ய முடியாததெல்லாம் என் பசங்க செய்யணும், இயல்பான ஒரு ஆசை தான். ஆனால் அது ஒரு அழகான அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அன்பாக சொல்லும் போது நடக்கிற விஷயம் வேறு. ஆனால் என்னால் முடியல, நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிஹேவியர் இஷ்யூ ஆகுது, மனச்சிதைவு நிறைய நடக்குது, டிப்ரெஷன் ஆகுது, அக்ரெசிவாக வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பேரண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பேரிசன், பக்கத்தில் இருக்கிறவங்க பாரு, இங்கே இருக்கிறவங்க பாருன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போ அதிகமாக குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிகமாக நாங்கள் பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதுதான் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் முக்கியமாக தேவைப்படுது. அப்போது ஒரு குழந்தைக்கு அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாகட்டும், இல்லை ஒரு மனப்பாடம் செஞ்சு சரியாக படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், ஞாபக மறதி இருக்குது அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைய உட்கார வச்சு பேசும்போது அதுக்கான ரூட் வந்து பேரண்ட்ஸோட விஷயங்கள்ல இருந்து தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இன்னொன்று அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கும்போது இந்த ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும்போது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது இன்னுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பரவலான விஷயமா இருக்குது. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஒரு குழந்தை பிறப்புலேருந்தே கூட ஆரம்பிச்சிடுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு குழந்தை வந்து வயத்தில் இருக்கும்போது தாய்க்கே வந்து ரொம்ப நேரங்கள் வந்து ஓய்வுங்கிறதுலேருந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் த மதர், ஒரு பேரண்ட் அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு அந்த பேரண்டிங் குழந்தையிலேருந்து கொடுக்க முடியறதில்ல, வயத்தில் இருக்க கருவிலேருந்து கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா ஃபாஸ்ட் என்விரான்மெண்ட், ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது, அவங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த சேஞ்ச் ஓவர் நடக்கும்போது, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருந்து நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டமில் 2 பேரும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது அது எந்த வகையில் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த சேலஞ்சஸ் நடக்குது? இப்போ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது நியூக்ளியர் ஃபேமிலிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு. அப்படின்ட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒர்க் போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தனியாக இருந்தோம்னா நமக்கே தெரியும், ஐடியல் மைண்ட் வந்து டிவர்ஸ் ஒர்க் ஷாப்னு தெரியும். ஸோ அதனால் அந்த எல்லா விமனுமே இப்போ தான் நல்லா படிச்சிருக்காங்க, க்ரியேட்டிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது கூட நான் ஒர்க் பண்ணுறது அவங்களோட தாட் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்துட்டு ஒர்க் போகிறதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, போகலாம். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க குழந்தைகிட்ட. நீங்கள் வந்துட்டு ஒரு 10 hours குழந்தையோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அது 1 or 2 hours இருந்தால் கூட போதும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், விளையாடுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு நீ ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி கேள்வி பதிலாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக குழந்தைங்களோட இவங்க எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் தான் விளையாடுறாங்க. இல்லாட்டி நீ விளையாடு, நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், இல்லை நீ ஏதோ பண்ண, நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன், அந்த மாதிரியான விளையாட்டு தான் இருக்குது. விளையாட்டுலேயே வந்தாலுமே கூட பேரண்ட்ஸோட ஹேண்ட் வந்துட்டு ஒன்று விட்டு கொடுப்பாங்க ஓவராக, இல்லாட்டி இவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. நீ இந்த மாதிரி விளையாடுற, இந்த மாதிரி விளையாடுன்ற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் பேரண்ட்ஸ் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட விளையாடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது சொல்லாத குழந்தைங்க இங்கே விளையாடிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளோட ஒர்க்கில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு அது எல்லாமே குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. இதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ, இல்லை அவங்க ஈச்சுக்கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணாமல் நம்ம சொல்லும் போது ஒரு பாண்டிங் ஏற்படுது. ஸோ அந்த பாண்டிங் வரும்போது குழந்தைங்க வந்துட்டு தே ஃபீல் வெரி செக்யூர். அப்போ வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாகுது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இப்போ சொசைட்டியில் வந்துட்டு காம்படிஷன் நிறைய இருக்குது, ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். இப்போலாம் 80-90 போய் இப்போ 99% எடுத்தால் தான் உங்கள் காலேஜ் அட்மிஷன்ற மாதிரி ஒரு ஸ்கூல், எந்த மற்ற ஸ்கூல் போனாலுமே சரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, இப்போ வந்து நீ படிக்கணும், நீ படித்தப்பறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒன்லி ஆன் திஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டிவி கட் பண்ணிடுவாங்க, கேம்ஸ்லாம் நல்லா அந்த குழந்தை வந்துட்டு நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா ஷைன் பண்ண மாதிரி இருக்கும், க்ரியேட்டிவிட்டியில் ரொம்ப ஷைன் பண்ண மாதிரி இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஷைன் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவாக இருக்கும் எல்லாத்தையும் ஷைன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1 or 2 years நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க.
அப்போ என்ன ஆகும், மைண்ட் நேச்சுரல் ரிலாக்ஸ் ஆகிறது கட் ஆயிடும். ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப கேஜ்டாக ஃபீல் பண்ணும். ஏதோ ஒரு ரூம்குள்ளே போட்டு நீ படின்ற மாதிரி ஆகிடும். நிறைய இடத்துல நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸில் சில ஊருகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க அவங்க எஜுகேஷனில். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் யாரும் ஃபோக்கஸ்டாக ரொம்ப இதாக பண்ணுறவங்கன்னு சொல்லி பண்ணும்போது என்ன ஆகிடுது, அந்த ரிலாக்ஸேஷனும் அந்த ஸ்பேஸும் கொடுக்காத போது பிஹேவியர் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு, அக்ரெசிவாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க, வயலண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஐ திங்க் ஒரு 1 or 2 years முன்னாடி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பெரிய கிளாஸ் கூட ஒரு 8th to 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கிரிக்கெட்டில் வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு தகுறாரு, ஒரு குழந்தை வந்து என்னோட குழந்தை கொண்டாச்சு. இப்போ எங்கே அவங்க லைஃபை எங்கே போய் முடியுது? இதெல்லாம் எதுனாலனா அந்த கரெக்டான அந்த ஸ்பேஸும் அதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டைமை கொடுக்கலன்னு அந்த மாதிரி வரும். ப்ளஸ் முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போய் பார்ப்போம், நம்ம ரிலேஷன்ஸை காமிப்போம், ஃப்ரெண்ட்ஸை காமிப்போம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட், சோஷியலைசேஷனே கிடையாது. அங்கிள் ஆன்டிஸோட சும்மா ஹாய் பாயோட தான் இருக்குது தவிர ஃபங்க்ஷன் போனால் தானே எல்லாரையும் பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு கம்ப்ளீட்லி அந்த பக்கம் சொல்ல வரல, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ரிலேஷன் போகிற இடத்துல போகணும், யார்கிட்ட பழகணுமோ அவங்க பழகணும், எங்கே விளையாடணுமோ அவங்க விளையாடணும். அதே சமயம் ஸ்டடி ஃபோக்கஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஐம் நாட் சேயிங் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீம் அண்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் கிடையாது, பேலன்ஸ்டாக பண்ணும்போது இந்த இஷ்யூஸ்லாம் வராமல். நீங்கள் இந்த டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோன்ற ஒரு ரொம்ப காமனான விஷயம், குழந்தை வளர்ப்பில் 2 வகையாக இருக்குது. இப்போது ஒன்று ரொம்ப செல்லம் கொடுக்குற ஒரு பேரண்ட்ஸ், என்னென்னா எனக்கு கிடைக்காதது எல்லாமே என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட், எனக்கு கிடைக்காத எல்லாமே என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது எதை கொடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியறதில்ல. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப கேஷுவலாக பார்த்த ஒரு விஷயம், ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, கோ அண்ட் டேக் வாட் யூ வாண்ட். ஸோ அந்த 3 வயசு குழந்தைக்கு தனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியாத ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க அப்படின்னும்போது நமக்கு என்ன வேணும்னு தெரியாது, ஆனால் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஓவர் ஃப்ரீடம் ஆஃப் சூஸிங் எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அந்த பழைய டைப்லேயே குழந்தைன்னா அடித்து தான் வளர்க்கணும், திட்டி தான் வளர்க்கணும். இந்த டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நான் ஒரு பேரண்ட் ஆகிட்டதுனாலேயே ஒரு குழந்தைய அடிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு 25 வயசு ஆணாவோ பெண்ணாவோ ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இருக்கும்போது நீங்கள் யாரையும் அடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களை திட்டுவாங்க, எப்படி நீ போய் அடிப்ப, நீ எப்படி பக்கத்து வீட்டு குழந்தைய அடிப்பேன்னு கேட்குற. அதே இதிலேருந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா பேரண்ட் ஆன உடனே நம்ம அடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து பேரண்ட் அப்படிங்கன்னா ஒரு நல்ல குழந்தைய வளர்க்கணும், ஒரு குழந்தைய ஒரு நல்ல மனிதனாக்கணும் அப்படின்னா அடித்து மட்டும்தான் திருத்த முடியுமா, இல்லை மிரட்டியோ கட்டுப்படுத்தியோ? அதாவது அடிக்காத பேரண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா கட்டுப்படுத்துறது. ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது கலைச்சிடாது அப்படிம்பாங்க. நான் என்னோட சர்க்கிள்லேயே பார்த்துருக்கேன், கலைக்காமல் அந்த குழந்தை எப்படி விளையாடும்? அப்போது அந்த குழந்தை வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும். குழந்தை அப்படிங்கிறதே அன்ஆர்கனைஸ்டாக இருந்து அதுக்கப்புறமா ஆர்கனைஸ்டாக அடாப்ட் ஆகிறது தான். அப்போ ஒரு பேரண்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது, அதுக்கு நியூட்ரல் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சஜஷன்ஸ் கொடுக்க முடியும்? ஏன்னா அடிக்கப்படுற குழந்தை கண்டிப்பாக வந்து மன அளவில் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டுடும் அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்போ சயின்டிஃபிக்காகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 5 வயதில் ரொம்ப கொடூரமாக அடிக்கப்பட்டோ இல்லை கட்டுப்படுத்தப்பட்டோ இருக்கிற குழந்தை க்ரூவலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 2 செட் ஆஃப் பேரண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி வந்து இவங்களை கைட் பண்ணி நியூட்ரலுக்கு கொண்டு வருது? ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின் பிரதி. ஏன்னா இது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்டு, நான் வந்து என் குழந்தைய அடித்து வளர்க்கணுமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணுமா, ஃப்ரெண்ட்லினா எந்த அளவுக்கு பவுண்ட்ரி எங்கேன்ற மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா அடித்து வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளாம் அடிபட்டு வளர்ந்ததுனால தான் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அந்த வேலிடான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அதுக்கு வயலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அக்ரெசிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன், நம்ம செல்லமாக வளர்க்கணுமா, ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணுமா, இல்லை ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணுமா அப்படின்னு. ஸ்ட்ரிக்ட்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் அடிக்கிறது, திட்டுறது, அதுதான் வந்துட்டு திட்டினா தான் பையன் வந்துட்டு சரியாக வருவான், ஒரு அதட்டி வளர்த்துனா தான் பொண்ணு சரியாக நல்லா வளருவாங்க. அப்படி கிடையாது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டுன்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ஃபர்மாகவும் இருக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ குழந்தை வந்து ரொம்ப நாட்டினஸ் வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறாங்க, நிறைய வாழ்த்தனம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், இன்றைக்கி நான் வந்து டிவி பார்க்க முடியாது நீ பண்ணினான், அதையும் கேட்காம குழந்தை அது குறும்புத்தனம் பண்ணுது, சரிங்களா? சின்ன குழந்தைய சொல்கிறேன்.
பெரியவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்கக்கிட்ட அந்த நம்ம சொல் பேச்சு கேட்காம அவங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒரு அடல்சென்ட்டாக இருந்துட்டோம்னா நம்ம சொல்கிற விஷயம் நீ இது பண்ணாத பண்ணினா உனக்கு இன்னைக்கு டிவி கட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அம்மா இப்படி சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அவங்க நல்லா தெரியும். பட் ஆனால் நம்ம அதை ஃபேமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த நம்ம சொல்கிறது மீறியும் அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்க திருப்பி வந்து போடும்போது நம்ம வந்துட்டு இல்லை நீ பார்க்கக்கூடாது நம்ம ஃபேமாக இருக்கணும். அந்த வந்து அதட்டுறதோ திட்டுறதோ கூடாது. அதனால் குழந்தை வந்து பயங்கரமாக அழும், உருண்டு புரண்டு அழுவும், எனக்கு அது வேணும், அதை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, என் குழந்தை ரொம்ப அழுது சரி பார்த்துக்கூடா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. இதை நான் பார்த்துக்கூடாதுன்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அப்போ இனிமே அழுதா இதை செய்வாங்க. குழந்தை அப்படி ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குது. ஓகே நான் அழுதா அது கரெக்டாக ஊரில் தாத்தா பாட்டி வரும்போது ரொம்ப அழுவும், இல்லை ஒரு சொந்தக்காரங்க வரும்போது பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணும். சின்ன குழந்தை கூட எப்படி கற்றுக்குதுன்னு தெரியாதா கற்றுக்கணும். அது மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் அம்மா அப்பா வந்துட்டு உருக்கிடுவாங்க. அடுத்தவங்க முன்னாடி அழும்போது சீக்கிரமாகவே சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா குழந்தை விழுந்து அழுது தெரியுமா, அப்போ சரி சரி இந்த சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க முன்னாடி வந்து அந்த குழந்தைய மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க குழந்தையும். ஏன்னா தெரியும் அம்மா அப்பானா அந்த அடி போடுவாங்க, மற்றவங்க தாத்தா பாட்டியோட மற்றவங்களும் இருக்கும் போது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வயர் ஆகிருக்கு குழந்தைக்கு. அது தெரியும் நான் என்ன பண்ணேன்னா அம்மா அப்பா வந்து நம்ம சொல்றது கேட்காங்க. ரொம்ப அது ஆட்டோமேட்டிக் லேர்ன் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட தான் லேர்ன் பண்ணுறாங்க, வெளியில் போய் இங்கே லேர்ன் பண்ணல. ஸோ அப்போ இது பண்ணும்போது அப்போ நம்ம என்ன ஆகுது, அந்த கண்ட்ரோல் அங்கே லூஸ் ஆகும். ஏன் பேரண்ட் வந்து கோவப்படுறாங்க, ஏன் திட்டுறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்கலன்ற ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. கண்ட்ரோலே இல்லாமல் அவங்க அப்பர் ஹேண்ட் வருது. அவங்க நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுமே தான் இங்கே அதிகமாக கத்துறாங்க திட்டுறாங்க, இல்லை சப்போஸ் அடிக்க வர்றது கூட அதுதான் காரணம். சரிங்களா? ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வளர்க்குறோம். ஏன்னா அந்த காலத்து மாதிரி என்வாயர்மெண்ட் இப்போ இல்லை இல்லையா? இப்போ என்ன என்வாயர்மெண்ட் எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ ஸ்வீட்லாம் நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவ்ஸ் மட்டும் தான். இப்போ வந்துட்டு எனி டைம் கூட ஒரு 1 கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரும், ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரும். ஸோ ஸ்வீட்ஸ் இருக்குது, என்ன கேட்டாலும் இருக்குது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து 10 பேர் சாப்பிட்டது போக இப்போ 1 கிலோ ஸ்வீட் வச்சாலும் 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த குழந்தைய தான் சாப்பிட்டு ஆகணும். அப்போ ஷேரிங் அப்படிங்கிற ஹேபிட்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க போது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே சமயம் ஃபர்மாக இருக்கணும். எது வேணும் எது வேணக்கூடாது. இப்போ நம்ம கேட்கலாம் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்கலாம். சின்ன வயசுலேருந்து 1 வயசு 1.5 வயசுலேருந்தே சொன்னால் தான் எனக்கு குழந்தை நல்லா புரியும். அப்போதுலேருந்தே கற்றுக்கும். ஓகே நான் இது பண்ணலாம், அது குழந்தைங்கள்லாம் தெரியும். அம்மாட்ட போய் எப்படி பேசினா எனக்கு காரியம் சரியாகும் சாதிக்கலாம், அப்பாட்ட போய் எப்படி பேசினா சில சமயம் நிறைய பேர் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா? அப்போ குழந்தை போய் என்ன சொல்லும், பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அம்மாட்ட போய் அப்பா இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாதிச்சோம். அப்பாட்ட போய் அம்மா இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. இது அடுத்து கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சண்டை போட்டு விட்டுருவாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைகளோட அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வில் பி த வெரி பீக். ஏன்னா அவங்க வந்து சப்ரஸ் ஆகிறாங்க. அதாவது 24 மணி நேரமும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல், இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்டான சூழல்லையே வளர்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து சமுதாயம் சார்ந்து ஒரு பிடிப்பில்லாத நிலை இருக்கிறது வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. நிறைய விரக்தியில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை படிப்பு மேலே ஆர்வம் குறைஞ்ச குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை அதிகப்படியாக இன்னொருத்தவங்க மேலே நம்பிக்கை இல்லாத குழந்தைகள் அடலசன்ட் ஏஜில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சண்டை போட்டதை பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. ப்ரோக்கன் ஹோம்ஸ்லேருந்து வர குழந்தைங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியும் சைக்கோபாத் மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய ட்ராமாஸ், நிறைய பெயின், நிறைய வயலன்ஸ், லைக் நிறைய அக்ரெசிவ், ரொம்ப சண்டை போடுறதை பார்த்தனால அவங்க மனசு வந்துட்டு சின்ன வயசுலேயே அந்த மனசு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு மனம் பிரதிபலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு மனசு ஆழ்மனத்தில் பதிஞ்சு ஓகே அம்மா அப்பா வந்துட்டு ஏதாவது பார்க்கல, அவங்களுக்குள்ள அன்பு இல்லை, அன்பு வச்சாலும் பேசுன்ற மாதிரியான எண்ணங்கள் தோண்டி அப்படியே மூட்டி போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய அந்த க்ரைம்ஸ் இருக்குது இல்லைங்களா? பாலியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தையில அவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கு யாரும் அந்த பிரச்சனைகள் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய விதமாக மற்றவங்களுக்கு அது காட்டுவாங்க. ஒரு ஆரோக்கியம் இல்லாத தம்பதிகளாக அவங்க மாறுறதுக்கு அவங்களுடைய குழந்தை பருவம் ஒரு வகையில காரணமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய காரணமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸை பார்த்து 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 வளரும் போது இன்னொருத்தவங்க அன்பு காமிச்சாலோ இல்லை வந்து அக்கறையா பேசினாலுமே கூட இது நிஜமா தான் இருக்குமா அப்படிங்கிற டவுட் ஒரு பக்கத்துல. இது 2 இதில் நடக்குது. ஒன்று இது நிஜமா தான் இருக்குமான்னு ஒரு நம்பிக்கை இல்லாத குழந்தைகளா வளர்றாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து துரத்தி எழுப்பப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கவங்க இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும் போது இமீடியட்டாக அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீமுமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் பேரண்டிங் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது. ஸோ கோயிங் பேக் டு திஸ், இந்த அடிக்கிறது அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா எந்த பேரண்ட் வந்து அதிகமாக குழந்தைங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த
2 பேருக்குள்ள வந்து இணக்கம் இல்லாம இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த குழந்தைகளை அடிக்கிறாங்க. ஆனா என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே ஒண்ணுதான். நான் பெற்றோர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வர்றதுனாலேயே எனக்கு இந்த ஒரு குழந்தைய அடிக்கிறதுக்கான உரிமை கொடுக்கப்படுதா? இது வந்து ஒரு குழந்தை கேட்க முடியாத ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தைக்கு வந்து இதை கேள்வியா கேட்க முடியாது. அதான் அதோட உணர்வு அதுவாக தான் இருக்கும். என்ன அடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன அடிக்கிறீங்களே அப்படின்னு அந்த குழந்தைக்கு வார்த்தையால கேட்க முடியலையா இருக்கும். ஆனா அது விசும்பி அழும்போது அதோட அதோட கேள்வி அதுவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். கரெக்ட் தான். இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பைட் அண்ட் பேக் மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சின்ன அது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவமாக எரிச்சல் எல்லாமே ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே வரும்போது யார்கிட்ட எங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கோவமாக சண்டையாக இருக்கும்போது கூட ஹஸ்பண்டை போய் அடிக்க முடியாது, மாமியார் போய் அடிக்க முடியாது. அவங்க கோவம் வரும்போது டக்குன்னு ஈஸியாக கண்ணுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டுன்னு ஒரு அடி கொஞ்சம் வேகமாகவும் அடிச்சிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க போய் தாஜா பண்ணுறாங்க, சாரிப்பா சொல்லிட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த அடிக்கிறது வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரிய வழி அது எங்கேயாவது வெளியில் வருமோ அதனால் அவங்க குழந்தைகிட்ட அது காமிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்துட்டு சரியானு கேட்டிங்கன்னா, சாதாரண விஷயங்களுக்குலாம் அடிக்க வேண்டாம். ஆனால் சீரியஸாகவே குழந்தை தப்பு பண்ணுறது, அதாவது மன்னிக்க முடியாத மாதிரி ஒரு தப்பு பண்ணுது, ஒரு ரொம்ப தவறான ஒரு பணம் எடுக்கிறதோ, இல்லை நம்ம என்ன சொல்லி கேட்காம பணம் எடுத்துகிட்டு இருக்கிறதோ, இல்லை ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறதோ, இல்லை ஒருத்தர் வீட்டில் போய் சும்மா கழிவுகள் அடிச்சுட்டு வருதோ, இந்த மாதிரி நிறைய அதாவது நமக்கும் பாதிப்பு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்புன்னு இருக்கும் போது எவ்வளோதான் சொல்லியும் கேட்கலன்னும் போது அதட்ட வேண்டிய இருக்குது. அப்போது அடிக்கிறத விட மறற்ற சூழ்நிலை வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு அடி கொடுக்கறது தவறு கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகுது. என்ன சொல்லியும் கேட்காம, சொல்லி கேட்காம, எவ்வளோ இது பண்ணி கேட்காம ரொம்ப இதாக இருக்கும் போது அந்த இடத்துல ஒரே ஒரு இது பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் அதுவே எந்த மாதிரி அடிக்கிறோம், ரொம்ப ஓவராகவும் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரினா ஒரு எவ்வளோ நீங்கள் வந்து 2-3 ஸ்டேஜ் தள்ளி சொல்லி தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அது பண்ணுறாங்கன்னும் போது ஒரு விதத்தில் ஒரு இது பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் அது வந்துட்டு லாஸ்ட் கடைசியாக இருக்கும். எடுத்தோடனே அடிக்கிறது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இல்லை, ஒரு சில பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்டே இருக்காது. ஏன்னா சில ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த குழந்தை வளர்ப்பு சார்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கும். இப்படித்தான் நம்ம குழந்தைய வளர்க்கணும், அன்பாக தான் வளர்க்கணும். அன்பு நெறியில் வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து நிச்சயமாகவே ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக வருவாங்கங்கிற ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க பேரண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். அவங்களோட அந்த கட்டுப்படுத்தும் முறை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வாய்ஸ் டோன்லேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் இந்த குரல் மாறுச்சு அப்படின்னா அது அடிக்க போயிடும் அப்படிங்கிற இண்டிகேஷனை வந்து அவங்க அந்த வாய்ஸ் டோனில் வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையாக நான் பார்க்குறேன். அதாவது அடிக்கிறது அப்படிங்கிற கட்டத்துக்கே போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய குரலில் கூட அந்த குழந்தைய வந்து நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம். சில பேரண்ட்ஸ் பார்த்துருக்கோம், திரும்பி பார்க்கும்போதே அந்த பார்வையிலேயே வந்து இதை செஞ்சால் அடுத்து வந்து நீ வந்து பவுண்டரியை தாண்டி போகிற அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இண்டிகேஷன் மெத்தடாலஜி ஆஃப் கண்ட்ரோலிங் த சைல்ட், அதாச்சு கண்ட்ரோலிங் த சைல்டுங்கிற கான்செப்டே வந்து வார்த்தை கூட தவறாக தான் இருக்குது. வழிநடத்துதல், ஏன்னா ஒரு டீச்சர்ஸ் கிட்ட வந்து செகண்ட் டீச்சர்ஸாக டீச்சர்ஸை நம்ம ஏன் செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறோம்னா அவங்க வழி நடத்துகிறாங்க. அப்போ முதல் நிலையில் வழி நடத்துகிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சைன் வே ஆஃப் கண்ட்ரோலிங் கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாவே சைக்காலஜிஸ்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம், அடிக்காதீங்க தான் சொல்லுவோம். ஏன்னா அடிச்சதுனால ஒரு குழந்தை திருந்து மனம் இருக்காது. ஏன்னா அடிக்கும் போது அதுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி வரும். ஸோ இது நெக்ஸ்ட் நான் எப்படி அம்மா அப்பாவில் எப்படி நான் கொடுப்பேன், திருப்பி அவங்களால அடிக்க முடியாது. ஸோ எந்த மாதிரி பிஹேவியர்னால அவங்களை காயப்படுத்துவேன், அதுதான் முன்னேறி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் நான் சொல்லுவேன். நாட் ஃபார் ரெகுலராக இருக்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆகுது, ஓகே நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு நம்ம செல்லமாக இருக்கும், அன்பாக இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அன்பாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஓவரான செல்லம், ஓவரான எல்லா அன்பு, எல்லாமே ஓவராக பேலன்ஸாக எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, குழந்தை நான் என்ன வேணால் பண்ணுவேன், அம்மா அப்பா எனக்கு அன்பாக இருக்காங்க, நான் என்ன வேணால் பண்ண துணிவேன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடுறாங்க. அதே நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அன்பாக இருக்கணும். அது ஒரு பவுண்டரிஸ் நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தை. ஏன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் நான் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு புரியணும். நீ எத்தனை மணிக்கு இந்த மணிக்குள்ளே எழுந்துக்கணும், இந்த மணிக்குள்ளே சாப்பிடணுன்ற ஒரு ரூலாக இருக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் இது பண்ண அப்புறம் இதுக்குள்ளே இது முடிச்சிடு, இதுக்குள்ளே இது பண்ணிட்டு ஒரு அன்பு கலந்த ஒரு இது கேர் இருக்கும்போது குழந்தைங்க தன்னாலே கேட்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல என்ன நமக்கு பிரச்சனை பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு. இது கேட்டால் கூட சும்மா ஒவ்வொரு கேள்வி கேட்குறத சொல்கிறத செய், ஏன்னா எனக்கு தெரியும், என்னோட தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சொன்னால் செய்யணும்,
அப்படி தான் சொல்கிறோமே தவிர ஏன் இப்படி சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் குழந்தைங்க நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குமானோ தெரியாது, பேஷன்ஸ் இருக்குமா தெரியாது. ஆனாலுமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேள்விகளுக்காக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு 2 hours 3 hours பேஷன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ½ an hour 1 hour அந்த பேஷன்ஸ் இருக்கும். அதை அப்ரோச் பண்ணும்போது நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாலே இப்போ நான் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தை ஓடி வந்து எதுவும் சொல்லும், ஃபோன் பேசிட்டே இருக்கோம், அம்மா பிஸியாக இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன், அப்பா பிஸியாக இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லும். குழந்தைக்கு வந்து அது ரிஜெக்ஷனாக இருக்கும். கரெக்ட். ஓகே, என்னை வந்துட்டு அம்மா அப்பா மதிக்கலை, அதே வந்துட்டு எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரிங்களா, இல்லாட்டி சப்போஸ் பேச முடியலனா கூட 1 minute கை காமிச்சிட்டு பேசி முடிச்ச உடனே அந்த குழந்தைய போய் பேசணும். வாடாக்கண்ணா, அட்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம நிறைய வாட்டி அதை பண்ணுறதே இல்லை. கத்துவோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஃபோனை இது பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு திருப்பி போய் நம்ம குழந்தைய நாமளே போகிறது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அந்த குழந்தை என்ன ஆரம்பிக்குது, அம்மா அப்பா என்ன அன்பு காட்டுறது கிடையாது, என்னை லவ் பண்ணல அம்மா அப்பா, ஏன்னா வேண்டாம்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே குழந்தைங்கள அன்பு இருக்கும், இன்னும் ரொம்ப இது இருக்கும். பட் ஒவ்வொருத்தரோட முறைகள் வந்து வேறையாக இருக்கும். ஒருத்தர் அப்பா வந்துட்டு குழந்தைய விடும் போது ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போவார், ஒருத்தர் தட்டி கொடுத்துட்டு போவார், ஒருத்தர் தடை பண்ணிட்டு போவார், ஒருத்தர் ஏதாவது ஜோக் சொல்லிட்டு போவார். அந்த குழந்தைங்க அதை பார்க்குற குழந்தைங்க நம்ம பாப்பா இது ஏதாவது ஒன்று செய்யுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கவனிக்க ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க கவனிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணும்போது இந்த அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ தேவையே இல்லை. ஸோ கேரை விட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு குழந்தை எதிர்பார்க்கணும். அரவணைப்பை விட நான் பேச வரும், நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போது நான் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பேசும்போது நீங்கள் கேளுங்களேன் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான். நிறைய பேரண்ட்டோட கான்வர்சேஷன் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன். அது கான்வர்சேஷன் எல்லாமே வந்து பேரண்ட் கேள்வி கேட்குறதும் குழந்தை பதில் சொல்கிறதுமா தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது வந்து அந்த எலாஸ்டிசிட்டி இப்போ கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ரிஜிடாக இருந்தாங்க. நடுவில் அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தைகளாக விளையாடுறது. இப்போ நீங்கள் நிறைய மாண்டிசரி சிஸ்டம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ஸ்கூல்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க எல்கேஜி குழந்தைக்கு யூகேஜி குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தா they are trying to connect the children with the parent. ஏன்னா அவங்க அந்த வீட்டில் அதை செய்யறதில்லை அப்படின்போது பாடத்திட்டத்திலையாவது அதை கொண்டு வரணும். ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தை நின்று அந்த பாதத்தை வரைஞ்சி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான். பட் இதெல்லாம் ஏன் வந்து இப்போ பாடத்திட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த விளையாடுறது குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தைங்களோட சேர்ந்து பேசுறது தான் நடக்குது. இல்லை சில இடங்கள்ல கேள்விகள் கேட்பதா இருக்கு. ஒரு குழந்தை அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, டீச்சர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த குழந்தை விளையாடும் போது நாமளும் குழந்தையா மாறி விளையாடினா அது இன்னுமே வந்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருந்த ஒரு காலம் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு கேம்ஸ் ஏதோ விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருந்தது. அதுலேயுமே இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. பேண்டமிக் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். ஏன்னா நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதான் சொன்னேன். ஏன் வந்து உளவியல் சார்ந்த விஷயம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நீட் ஆஃப் த ஹார்ஸாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின் ரீசன் இஸ் கோவிட் அப்படிங்கிறது வந்து ஒரு உடல் சார்ந்த வியாதியாக ஆரம்பிச்சு அது லாக்டவுன் அப்படிங்கிற பீரியடுக்கு போகும்போது இன்னொன்று ரொட்டீன்ஸ்ல இருந்து நம்ம எல்லாருமே உடைக்கப்பட்டோம். ஒரு அவுட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப் ஸ்டைலில் ரொம்ப மேண்டேட்ரியாக இருந்தது. வீக்கெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலிஸோடு போயிடுவாங்க. இப்போ வந்து ஐடி செக்டார் மக்கள் அதிகம் அப்படின்னும் போது அவங்களால கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே ஒரு ரிவர்சல் ஆகும்போது உடல் சார்ந்த வியாதியாக தொடங்கின கோவிட் வந்து மனம் சார்ந்த விஷயமா தான் எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய நேரங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைச்சிது. பட் அதுவே ப்ரொலாங்காக போகும்போது அவங்களுக்குமே வந்து அது ரொம்ப பெரிய பேர்டனாக மாறிச்சு. எஸ்பெஷலி ஃபார் த மதர்ஸ். ஒரு அதுலேயும் வீட்டில் இருக்கிற மதர் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் வேலைக்கு போகிறவங்கள விட வீட்டிலேயே இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து வேலை பலுவும் சரி நேரமின்மையும் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்க மாதிரி பரவலாக வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கிறவங்க காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் குழந்தைங்க போயிடுவாங்க போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாயந்தரத்துலேயும் மத்தியானத்துலேயும் 1 மணி நேரம் இப்போ கோவிடால் வந்து அதுவுமே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த டியூரேஷனில் நடந்த இம்பேக்டும் ஒரு பக்கம், அதுவே வந்து ப்ளஸ் ஆனதும் ஒரு பக்கம். பட் இதில் நீங்கள் எது அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க? இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ளஸ்ஸும் நிறையா இருந்தது. என்னென்னா ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் இருந்தபோது
நல்லா க்ளோஸாக பாண்டிங் இருந்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வர செய்யும். ஏன்னா முன்னாடி வந்து வீட்டில் அவ்வளோ பார்க்க மாட்டாங்களா இருக்கும், ஏன்னா ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மட்டும் இதை இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் எல்லாம் இங்கே பார்க்கும்போது ஒரு கிரிட்டிசிசம், நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் போகிறவங்களா இருக்கட்டும் சரி, ஒர்க் போகும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு 1 hour 1/2 hour டைம் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்க. வீட்டில் இருக்கும்போது அதிக பர்டன்ஸ் இருக்குது. எனக்கு நிறையா மாப்ஸ் கால் பண்ணும்போது நான் சொன்ன ஒரு விஷயம், பவுண்டரி செட் பண்ணுங்கள். காலையில் டிஃபன் இந்த டைமுக்குள்ளே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் பண்ண முடியும், அண்ட் நீங்கள் மட்டுமே பண்ணாங்கன்ட்டு எல்லாரும் இன்வால்வ் பண்ணுங்கள். சரி, குழந்தைங்களுக்கு என்ன முடியுமோ, அவங்களால என்ன செய்ய எல்லாமே பண்ண முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியுமோ, முடிஞ்சால் வெஜிடபிள் ஸ்டாக் பண்ண முடியுமா பண்ண சொல்லுங்கள், இல்லை இது பண்ண அவங்களே ஒரு பார்ட் டைம் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சேர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு அது கஷ்டம் தெரியும். ஒரு அம்மா கிட்ட மட்டுமே அது கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலன்னா அப்போ எப்படி அம்மாவோட பெயினை நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சைல்ட்ஸ் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க, பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு ஷேர், அந்த ஒரு என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் ஷேர் பண்ணி பண்ணும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த அண்ட் அவங்களுக்கு மதருக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சில்ட்ரன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, அம்மா கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க, புரிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களால் முடியும்னா வாண்ட் டுனா உங்கள் கை காலை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சரி, அது சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அம்மா வந்து ஷி ஒன்ட் ஃபீல் இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஐயோ குழந்தை எனக்கு காலை அமுக்கிச்சு, குழந்தை எனக்கு இவ்வளோ பண்ணுச்சு, ஸோ அவங்களுக்கு என்ன செய்யட்டும், சைக்காலஜிக்கலி அது வந்துட்டு அவள் பண்ணணும்னு தோணும், தவிர அது ஒரு இது வராது. அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த டைம் வந்துட்டு சேவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். பட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது கூட, வீட்டில் இருக்காங்களே சொல்லி ஏதாவது ஒரு செய்ய வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், கரெக்ட் எலக்ட்ரிசிட்டினா இல்லை லேப்டாப் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்னும் போது எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்படி சரி பண்ணான்னா, ஓகே அவங்க என்ன தான் சொன்னாலுமே ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவம் வருதுன்னா ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டா போதும், ஓகே எத்தனாலும் சரியாயிடும். பட் சம்டைம்ஸ் 2 பேருக்கும் ரொம்ப ஜாஸ்தி, 2 பேராலே அது கட்டுப்படுத்த முடியும்னா 2 பேருமே என்ன பண்ணலாம், ஒரு டைம் அவுட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பேஸ், ஒரு பிரேக் எடுப்போம். சரி, நீயும் டென்ஷனாக இருக்கேன், நானும் டென்ஷனாக இருக்கேன், இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், 2 டேஸ்க்கு அப்புறம் பேசலாம் சொல்லி கொஞ்ச நேரம் அதை ஒத்தி போடும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது ரிசால்வ் ஆகிடும். ஏன்னா யூஸ்வலி நான் நடக்கும், சண்டை நடக்கும்போது நான் ரைட்டு நீ ராங், அதுதான் எப்போவுமே நடக்கும். அப்படி நம்ம ஓகே இவங்க சொன்னது ஒரு பாயிண்ட் இருக்குமோ, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு அந்த மென்டாலிட்டி ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்தாவே போதும். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் பாண்டேஜ் கொண்டு வரதுக்கு ஒரு கேப்புமே தேவைப்படுது. கண்டிப்பாக ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு அந்த இது கொடுக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும். ஓகே கொஞ்சம் டைம் யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்னு. ஆனால் இது பண்ணுறதுக்கு யாருக்கும் ரெடி இல்லை. நான் வந்து நான் காலையில் எழுந்துட்டு எனக்கு 5 minutes இது வேணும், இது வேணும், அது வேணும், அதுதான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இது வேணும், நீ செய்யறியா? அண்ட் அகெயின் ஒய்ஃபும் சரி ஹஸ்பண்ட் 2 பேருமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் opponent should be the giver. நான் கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுக்கட்டும். அவங்க சண்டை போட்டால் கூட அவங்களும் சாரி கேட்கணும். நான் மட்டும் ஏன் போய் சாரி கேட்கணும்? சில பேர் சொல்லுவாங்க நான் மட்டும்தான் சாரி கேட்குறேன், அவங்க எப்பவுமே என்னை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஈகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொட்டேட் ஆகி இந்த கப்புள்ஸ் இஷ்யூவில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் டு பி ஃப்ராங்க், ஈகோ அப்படிங்கிற விஷயம் வந்து செப்பரேட்டாக ஒரு பெரிய அர்த்தமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நான்கிறத நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது தப்பாக இருந்தாலும் ஐ எம் ரைட் அப்படிங்கிறது. அது வந்து பொதுப்படையான லைஃப் ஸ்டைல்லையோ ஒரு ப்ரொஃபஷனல்லையோ இருக்கும்போது வந்து அது அந்தளவுக்கு நமக்கு எமோஷ்னலாக பாதிக்கப்படுறதில்லை. பட் இது இன்டிமசி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட, அது குழந்தைய அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கூட வரும்போது தான் வந்து அது ரொம்ப இம்பேக்டை கொடுக்குதோ அப்படிங்கிறது. அதுலேயும் வந்து பேரண்ட்குள்ளே அந்த பவுண்டரி வந்து பிரேக் அவுட் ஆகும்போதோ இல்லாட்டி அவங்க தன்னைத்தானே நிரூபிச்சுக்கணும்னு நினைக்கும்போதோ அல்டிமேட்டாக அது வந்து இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப செல்லம் கொஞ்சது அப்படின்ற போது, இல்லை வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரட்டை அடிக்கிற குழந்தை, சரியாக படிக்காமல் வந்து இருக்கிற குழந்தை, ஒரு 6 குழந்தையில் ஒரு குழந்தை எப்படியும் அப்படி இருக்கும். எல்லா ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இவன் மட்டும் வீட்டுக்கு அடங்காமல் தெரியறான் அப்படின்னு சொல்கிற காமனான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைய வந்து இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தது வந்து ஒரு நாட்டியான சைல்டாக பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு டேர்ம் ஒன்று வந்திருக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு. இது வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிற நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுற வார்த்தை. ஆனால் இயல்பில் அது இருக்கா, அதாவது அந்த ரேஷியோவுக்கு தான் எல்லா அந்த குழந்தைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் நல்லா உட்காந்து பேசி பார்த்தோம்னா அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்கு போகலை. கொஞ்சம் வந்து சொல் பேச்சை கேட்காம இருக்கு, அதுக்கு ஒரு அன்பு கொடுத்தா போதுமானது, இல்லை அதுக்கு எந்த விஷயம் பிடிச்சா
அது செய்ய விட்டாலே போதுமானதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அது கவுன்சில் பண்ணும்போது நமக்கு தெரியும். பட் அவங்க எல்லாருமே இந்த டேர்மை கேள்விப்பட்டு அவங்களும் அதுக்கு பழகி இந்த ஃபீல்டில் இருக்க நம்ம வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க? இல்லை அப்படி ஒரு விஷயமே இல்லையா? ஏன்னா இந்த ஃபீல்ட்லேயே இருந்தாலுமே கூட எனக்கு எந்த குழந்தையுமே வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டுங்கிற வார்த்தையை வந்து கவர் பண்ணுறதுக்கு தோணலை. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அதிகமாக குறும்புத்தனம் பண்ணும். அந்த குறும்புத்தனம் சில நேரங்களில் விபரீதமாக கூட முடியும். விபரீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை வந்து இன்னொரு தம்பியை அடிக்கிற விதமாக இருக்கலாம், இல்லை பிடிச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஆனால் அந்த குழந்தை அப்படி சித்தரிக்கப்படலை. ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த டேர்ம் வந்து இவ்வளோ பெருசாக பேசப்படுது? இப்போ இந்த டேர்ம் வந்து ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் வருது, இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே வந்துட்டு அது இருந்தது, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கல, அவ்வளோதான் அதுக்கு வித்தியாசம். பட் இப்போ வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அதே டைம் கொடுக்காத ஒரு காரணம். ப்ளஸ் இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வயரஸ், அந்த அந்த ப்ராப்ளம் அந்த நியூரான்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து வயரிங்கும் அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழந்தைங்களாம் தூக்கம் தான் இருக்கும், வாழ்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருப்பாங்க. அதுவும் தாண்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டின் போது நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் கூடுதலாகவே ரொம்ப துருத்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸில் ஒரு மேக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சம் போடுறாங்க, ஒரு 5 சம் போடுறாங்கன்னா அந்த குழந்தைங்களாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த குழந்தை வந்துட்டு 5 சமையும் முடிச்சுட்டு அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால மற்றவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கான எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிக கொஸ்டின்ஸ், ரொம்ப உட்காரவே மாட்டாங்க, ரொம்ப சுற்றிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க ஜென்ரலாகவே ஆக்டிவாக சுற்றுவாங்க. இவங்க பார்க்கும்போது நம்ம மல்டி டேலண்டட் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அதாவது டக்குன்னு கிராஃப்டிங் பவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குன்னு முடிச்சுப்பாங்க. அப்போ ஹை எனர்ஜி இருக்கும் போது இவங்களுக்கு எப்படி நம்ம இதனால தான் அது ஹைப்பர் ஆக்டிவ் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கே ஒரு இது இருக்குது. ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு விஷயம் முடிச்சுட்டு அப்படியே உட்கார மாட்டாங்க. ஏன்னா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம காலத்துலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன்னா கிளாஸில் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி உட்காந்துருவோம். இவங்க அப்படியே பண்ணுறவங்களே போய் டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. அப்போ பெரியவங்களில் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நான் பார்க்க முடியுது. சில பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு நிமிஷம் கூட வீட்டில் சும்மா உட்காரவே முடியாது. அடுத்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐ ஹவ் சீன் சோ மெனி எல்டர் பீப்புள். ஏஜ் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு, பட் அந்த எனர்ஜி லெவல் மட்டும் அவங்களுக்கு குறைஞ்சே இருக்காது. அந்த எனர்ஜி அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து ஏதோ ஒரு வேலையில் எங்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க குழந்தையிலேருந்தே உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு எப்படி நம்ம இது எப்படி நம்ம வந்துட்டு நோ ஹவு டு பி ரிசால்வ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி சில்ட்ரனுக்கு, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற சில்ட்ரனுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 5 சம்ஸ் வச்சுருந்தா அவங்களுக்கு 20 சம்ஸ் 10 to 15 சம்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இல்லாட்டி என்ன பண்ணோம், நான் ஹேண்டில் பண்ணுற கிளாஸஸ் என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தைங்க வச்சுட்டு மற்ற குழந்தைங்க ஹெல்ப் பண்ணப்பாரு, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு. ஸோ அப்போ என்னன்னா நம்ம இது வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம், ரெஸ்பெக்ட்ஃபுல். அவங்க வந்து எங்கள் மேம் வந்துட்டு எனக்கு பார்க்க ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அது ஃபுல்லாக அட்டென்ஷன் அங்கே போகும்போது மற்ற தேவையில்லாத விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க், நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது ஜெனரலாக அவங்களோட எக்ஸஸ் எனர்ஜி வந்துட்டு அதில் சால்வ் ஆயிடும். இது போய் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவ்வளோ கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஒரு சைல்டு ஐடென்டிஃபை ஆகிறாங்கன்னா அவங்களை நம்ம சப்ரஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணுறதை விட ஆல்டர்னேட் ஆக்டிவிட்டியில் அவங்களை எங்கேஜ் பண்ண வைக்கும்போது அவங்க வந்து நியூட்ரலுக்கு வந்துருவாங்க. அவங்களோட பொட்டென்ஷியலையும் எனர்ஜியும் நம்ம வந்து பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இட்ஸ் அ வெரி குட் டிப்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேரண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் இது. ஏன்னா நான் இப்படி இல்லை, இவன் மட்டும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், எங்கேயுமே அடங்க மாட்டேங்கிறான். இதுக்காக கவுன்சிலிங்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்களை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக வந்து எங்கேஜ் பண்ண ஆரம்பித்தாலே நீங்களே வந்து அவங்களோட அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஆக்சுவலி இது என்ன முக்கியமாக இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் தள்ளிட்டு பார்த்தாலும் ஒரு சில குழந்தைங்க மல்டி டேலண்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அகாடமிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களை வந்து பேரண்ட்டுக்கு வந்து எப்போதுமே ஒரு குழந்தை படித்தாதான் அது முழுமைத்தன்மை அடையுது. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் பெரியாராக இருந்தாலும், நம்ம நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான அத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு பேரண்ட் கொடுப்பாங்க, வந்து அகாடமிக்ஸ் விட்டுடாது, நீ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேஷனுக்குள்ளே போ. ஓகே, இது வந்து நீங்கள் சொல்கிறது வேலிட் பாயிண்ட். இது வந்துட்டு ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடிக்கும் இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்குது. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்னிங் மட்டும் கிடையாது, அகடமிக்ஸ் மட்டும் இல்லை, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற அத்தனை மல்டி டேலண்ட்ஸும் இதில் அடங்கிடும். ஸோ இப்போ சில குழந்தை நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கும்போது டிவி ஆஃப் பண்ணு, ரேடியோ ஆஃப் பண்ணு, டேப் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம்.
இப்போ மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மியூசிக் போட்டு படிக்கும்போது நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் அவங்களோட அடிஷனல் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், இப்போ வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு சில பேர் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஹிஸ்டரியாக நீங்கள் பார்த்த விஷயங்களை பகிர்ந்தா கூட மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா படிக்கும்போது வந்துட்டு மியூசிக் ஆன் பண்ணிட்டு தான் படிப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டில் வந்துட்டு நல்ல வேளை அவங்க பேரண்ட்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டாப்பே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிறாங்க, நல்லாவும் earn பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க படிக்கும்போது மியூசிக் கேட்டு படிக்காது, ஆஃப் பண்ணியிருக்குன்னு சொன்னால் என்ன இருக்கும்? ஒரு காமன் பேரண்ட்டுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். நீ படிக்கும்போது எதுக்கு பாட்டு கேட்குற, நீ படிக்கும்போது எதுக்கு வந்து இந்த வேலை பார்க்குறேன். பட் அந்த குழந்தைக்கு எடுத்து சேர்த்து பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்துச்சு. அந்த மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த மியூசிக் கேட்டால் தான் நல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன். அப்படி பண்ணும்போது நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டிவி பார்த்துட்டே ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், இப்போ ஹோம்ஒர்க் பண்ணும்போது எடுத்து டிவி பார்க்குறேன். ஏன்னா சில குழந்தைங்க இந்த ப்ராப்ளமும் இருக்குது. அட்வான்டேஜ் மட்டும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அதை பார்த்துட்டே இருப்பாங்க, இதை எழுத மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து சில குழந்தைங்களுக்கு அதை பார்த்துட்டே எழுதுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆனால் சில குழந்தைங்க அதை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பேரண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் டேலண்டடாக அதையும் பார்த்து இதையும் பண்ணுறாங்களா, இல்லை இதை மட்டுமே பார்த்துட்டு இதை விட்டுடுறாங்களாங்கிறது ஒரு பேரண்ட் மானிட்டர் பண்ணிட்டு சப்போஸ் அந்த மியூசிக் கேட்டு அதை பார்த்துட்டே பண்ணுறாங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனால் சில குழந்தைங்க இப்போ அடிக்ஷன் நிறையா இருக்குது இல்லையா, சில பேண்டமிக் டைமில் இப்போது கார்ட்டூன் போட்டாலும் டிவி போட்டாலும் ஃபுல்லாக ஒரு 6 hours இல்லை 4-5 hours அது பார்த்துட்டே தான் இருப்பாங்க. வேற தாத்தாவோ பாட்டியோ அம்மா அப்பாவோ சேனல் மாற்றினா பெரிய ஒரு வார் மாதிரி தான் அங்கே இருக்கும். சரிங்களா, கேட்டாலும் அவங்க அவ்வளோ அடிக்ட் ஆவாங்க. நான் பார்க்குறேன், வீட்டில் தான் இருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க குட்டி டிவி வாங்க அவங்க ரூமில் வச்சுருவாங்க, அந்த டிவி பாருன்றவாங்க. அதுவே வந்துட்டு இட்ஸ் நாட் ஹெல்தி. இப்போ இது எப்படி புரிய வைக்கலாம்னா, குழந்தைகள் சொன்னால் சிரிச்சுட்டு போயிடும், இல்லாட்டி நம்ம தீனிட்டு போயிடும், அது அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க என்ன சொன்னால் இவ்வளோ நேரம் டிவி பார்த்தா கதை கெட்டுரும், அந்த இது நம்ம சொன்னாலுமே அவங்க வந்துட்டு they won't take it. அப்போ என்ன பண்ணணும்னா பேரண்டல் உள்ளது கொண்டு வரணும். மார்னிங் 1 hour பார்க்கலாம், இல்லை மார்னிங் 2 hours பார்க்கலாம், ஈவினிங் 2 hours பார்க்கலாம், இல்லாட்டி ஆஃப்டர்நூன் 1 hour பார்க்கலாம். நாங்கள் ஷெடியூல் கொடுத்துருவோம். சப்போஸ் அது கொடுத்துட்டு ஷெடியூலில் பேரண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதுதான் முக்கியம், அதுதான் மெயின். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ போய் படின்னு சொல்லிட்டு நாம் டிவி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்படி ஆகும், குழந்தைங்களால படிக்க முடியாது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் காலையில் குழந்தைங்க சீக்கிரம் எழுந்துக்கணும்னா என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் முதல்ல எழுந்திருக்கு. அதுதான் சினர்ஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே எல்லாரும் பேப்பர் படிச்சுக்கிட்டாங்க, இல்லை புக்கு படிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன தோணும், சைக்காலஜிக்கு நாமளும் பேப்பர் படிக்கணும், ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ரம் தி சேம் ஆஸ்பெக்ட், சினர்ஜின்னு சொல்லுவோம் இது. ஸோ ஒருத்தவங்க டீ சாப்பிட்றவங்களாம் பார்த்தா நமக்கு டீ குடிக்கணும்னு தோணும், காஃபி. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் சைக்காலஜிக்கு. டிவியில் ஒரு சமையல் ப்ரோக்ராம் பார்த்தோன்னே அப்பிடைசர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாம், நிறைய ஆட்ஸும் அந்த மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதை மாடல் பண்ணணும். பேரண்ட்ஸ்னால் காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு ரெடி ஆகும்போது குழந்தைகள் பார்த்துட்டே இருக்கும்போது தானும் நம்ம சொல்லணும்னு அவசியம் தானாக சீக்கிரம் எழுந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அந்த child will learn from what they see, they model instead what they model for the people at home. மெயின்லி பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் மாடல் பண்ணுவாங்க. அவங்க சம்டைம்ஸ் அவங்க சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப இன்னும் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. வெளியில் எனக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம், மூவிலையும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், கேட்ட வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறோம், அதை தான் குழந்தை கற்றுக்குது. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் மற்றபடியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமாகவும் கற்றுப்போம், இல்லை நான் சொல்ல வரல. அதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது பேரண்ட்ஸும் சரி பக்கத்துல சிரிப்பாங்க, இவங்க பாரு இந்த வார்த்தை சொல்லலாம்னு சிரிப்பாங்க. ஆனால் அப்படி சிரிக்கிறது பதிலாக குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப தவறு, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நீ இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கே பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை அந்த வார்த்தையை சொல்லாது. இந்த வே ஆஃப் கன்வேயிங் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுச்சோ இல்லை அப்படின்னாலே டக்குன்னு அடிக்கிற ஆக்டிவிட்டியில் தான் நம்ம வந்துடுறோம். அது அடித்த உடனே ஒன்றும் பயந்துரும், இல்லாட்டி வந்து அவங்க முன்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைவு இடத்துல போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல அந்த டெம்பரை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாட்டி அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பேரண்ட்டுக்கு நிச்சயமாகவே ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அதுவும் ஒரு குழந்தை வந்து சபையில் மற்றவங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துல அது எங்கேயோ ஏதோ வார்த்தையை படிச்சுட்டு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல அந்த குழந்தைய நம்ம கட்டுப்படுத்தணும்னு தான் நினைப்போம். ஆனால் மற்றவங்க முன்னாடி என் பையன் இப்படி பேசிட்டான் பாருங்க அப்படின்போது மோஸ்ட்லி வந்து இது வந்து ஏன் பையன் அப்படின்னு கேஷுவலாக வந்தது அப்படின்னா ஆண் குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த மாதிரி விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது, பயம் இல்லாமல் அதை வந்து சபையில் பேசுறது வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பேரண்ட் டக்குன்னு அடிச்சிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு குழந்தை பிஹேவ் பண்ணும்போது, இல்லை அன்ஹெல்த்தியான பிஹேவியரை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அப்போ பேரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல பொறுமையை கையாளுது? இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருமே நம்ம பேசலாம் அதை பற்றி, ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த குழந்தை அந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா எதுக்காக அந்த குழந்தை அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அட்டென்ஷன் வேணும், நெகட்டிவான அட்டென்ஷன் வேணும். அப்போ தான் அந்த மாதிரி வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, யாராவது திட்டுவாங்க, எல்லாருக்கிட்டையும் என்னோட அட்டென்ஷன் எல்லாரும் வந்துட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்கூலில் நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஹி வாஸ் இன் 12th சரிங்களா. அவனுக்கு ஒரு யங்கர் சைல்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் ப்ராப்பராக இருந்தாங்க, திடீர்னு வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப லோ மார்க்ஸ் வந்துச்சு. பேரண்ட்ஸ் ரொம்ப வரிடாக என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஜஸ்ட் 1 or 2 செஷன் இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சு ஹி ஓப்பன் அப் எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செகண்ட் சைல்டு ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறதே ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் செகண்ட் சைல்டு. பையனை விட்டுட்டாங்க. ஏற்கனவே டாப்பர் நல்லா பண்ணுறானோடனே இவனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இந்த பையன் என்ன பண்ணால் இதில் திங்க் பண்ணி வரி ஒரு இதில் நேச்சுரலி மார்க் கம்மியாயிடுச்சு. ஒன்ஸ் மார்க் கம்மியாயிடுச்சு லைக் ரொம்ப இதாக இருக்குமே, பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அட்டென்ஷன் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்தாங்க, என்னாச்சுன்னு கேட்டாங்க. இப்போ இந்த பையனுக்கு மனசு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அப்போ நான் கம்மியாக மார்க் வாங்கினா ஃபெயில் ஆனால் பேரண்ட்ஸ் எனக்காக வருவாங்க. ரிவர்சல் திங்கிங் அது அப்படி தான் வரும். ஸோ எனக்கு அவங்ககிட்ட பாசிட்டிவாக நெகட்டிவாக அட்டென்ஷன் என்னை வந்து கண்டுக்கவே இல்லை பேரண்ட்ஸ், இப்போ தான் என்னை கண்டுக்கிறாங்க பேரண்ட்ஸ், இப்போ தான் என் மேலே அன்பு. அவளுக்கு அப்படி தானே தோணும். அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் இது கம்மியாக இருந்தாலுமே கூட அட்டென்ஷன் அப்படின்னு வரும்போது ஈக்குவலாக தான் இன்னொரு குழந்தை பார்க்குது. ஆமாம், அவனுக்கு அஃப்கோர்ஸ் ஜெலசி இருக்கும். அந்த சின்ன குழந்தைக்கு என் தம்பிக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கல. அப்புறம் நம்ம கவுன்சிலிங்லாம் கொடுத்த அப்புறம் சரியாக அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து வெரி குவைட் ஹாப்பி. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகுது பாருங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சில கம்பேரிசன் பண்ணுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா ரொம்ப அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிபிஎஸ்லேருந்து ஸ்டேட் போர்டுக்கு மாற்றலாம், ஸ்டேட் போர்டுலேருந்து இன்னும் இது மெட்ரிக், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மெட்ரிக் அந்த ஸ்டேட் போர்டு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் தெரியறதில்ல. சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக பேட்டர்னே மாறி இருக்கும். சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க வந்து 4-5 புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு பேராகிராஃப் எழுதினாலும் போதும், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 பேராகிராஃப் எழுதினாலும் போதும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுட்டு எழுதும். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் வேணும்னா கூட 10 மார்க்ஸ் வேணா கூட 2 பேஜ் எழுதணும். நீங்கள் ஓனாலாம் எழுதக்கூடாது, நீங்கள் படிச்சுட்டு அப்படியே தான் எழுதணும். அதே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் ஆஃப் பேட்டர்ன் நடக்கும்போது ஒரு குழந்தையோட அகாடமிக் எஃபெக்ட் ஆச்சுன்னா, இல்லை அதோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது அது அடாப்ட் ஆகிற டைம் டியூரேஷன் மாறிச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட எமோஷனல் இம்பேலன்ஸுமே அந்த இடத்துல ரொம்ப அதனால நான் சொல்ல வரேன். ஏன்னா ஃபுல் ஸ்டூடெண்ட் கோப்பப்பே பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 8th வரைக்கும் 9th வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், அது ஓனாக படிச்சுட்டு ஒரு 1 பேஜ் தான் எழுதியிருக்கோம், ஒரு 3 பேராகிராஃப்ஸ் தான் எழுதியிருக்கோம். அந்த குழந்தை அதே மார்க்கெட் நீ 2 பேஜ் எழுதணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதே இல்லை, இப்போ ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி நல்ல ஸ்கூல் போடுறோம், ஐசிஎஸ்சி போடுறோம் அப்படின்னு சொல்லி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் எதில் கம்ஃபர்டபுளாக படிச்சிருக்கிறாங்களோ அதில் தானே அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க, மேம் ஹை ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண தானே பண்ண முடியும். ஒரு சேட் ரியாலிட்டி 6th 7th என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடிக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 6th 7th 8th இன்னும் அதில் எப்படி அந்த இதெல்லாம் இருக்குது, லெட் ஆஃப் இது நிறைய இருக்குது, நிறைய அந்த மாதிரி ஜேஇ அந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக முன்னாடி இருந்தே குழந்தைங்களை வந்து தயார்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஸ்டடீஸும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் பண்ணாதான் வந்துட்டு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. பள்ளியில் வந்துட்டு ரொம்ப டவுனாக பார்ப்பாங்க, மட்டம் தட்டுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் மெயின்டெனிங் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மெயின்டெனிங். அதாவது என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு 4 இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா என் குழந்தையும் அதான் படிக்கணும். அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸாகவே ஒரு குழந்தைக்கு வந்து அதிகப்படியாக கொடுக்கப்படுது. ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல மனிதனாக உருவாகிறதுக்கு நம்மளோட அகாடமிக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தயாரான ஒரு குடிமகனாக தான் நம்ம வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க. அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, இல்லை என்னுடைய தம்பி பையன் வந்து இன்ஜினியரிங், அவங்க ஃபேமிலி முழுக்க எல்லாரும் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, அதனால் நீயுமே படிக்கணும், ஒன்று அவங்க காம்பிடென்சியை தாண்டி அதை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட காம்படன்சியை தாண்டி அந்த குழந்தைக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கானே அவங்க வந்து பார்க்கறது இல்லை. ஆனால் அதை தயார்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய தயார்படுத்தும் போது அந்த இம்பேலன்ஸ் நடக்கும்போது அகாடமிக்காகவும் அந்த குழந்தைங்க வந்து ஃபுல்ஃபில்ட் ஆக முடியறதில்ல. கெரியரில் வரும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கோர்ஸை படித்ததுனால வந்து அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியறதில்ல. நாங்கள் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கும்போது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ரெக்ரூட்மெண்ட்டில் பார்க்கும்போது எப்படியாவது அந்த கேம்பஸ்லேயோ இதுலேயோ செலக்ட் ஆகி வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகிடுவாங்க. பட் ப்ரொஃபஷ்னலாக அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு அவங்கள வந்து உட்கார வச்சு கேட்கும்போது திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, நான் இதை படிக்கணும்னே நினைக்கல, ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு அம்மா அப்பாவை எதிர்த்து எனக்கு இதுதான் பேஷனேட் ஃபீல்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல, சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்கல, இல்லை அம்மா சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ப்ராப்பர் எஜுகேஷ்னல் கைடன்ஸ் கிடைச்சிருக்காது. அப்படி இல்லாட்டி கைடன்ஸை தாண்டி இதுதான் படிக்கணும் நீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களால ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்கில்ஃபுல்லாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது தன் படிப்பு சார்ந்த முடிவுகளையோ இல்லை தனக்கான திறமைகளையோ அவங்க வெளியே சொல்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது இப்போ பரவலாக வந்து நிறைய இடங்களில் பார்க்குறோம். இன்றைக்கி இவ்வளோ ட்ரெண்டு மாறியுமே கூட ஒரு +1 +2 படிக்கிற குழந்தைங்க இல்லை +2 முடிச்சு வர குழந்தைங்களுக்கு வந்து நான் இந்த ப்ரொஃபஷன் தான் செலக்ட் பண்ண போகிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போல்லாம் நிறைய தெளிவாகவே அவங்க அதை பற்றினா அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போது சமீபமாக நான் ஒரு ட்ரைனிங் எடுத்த ஒரு இதில் வந்து நார்மலாக ஒரு நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்து ஒரு பிள்ளைங்க கூட வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவங்க எதுக்காக அந்த எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா சென்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு நிறைய வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கப்படாத இடங்கள்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கூட உங்களோட பேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ஆர்ஐயில் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய புது புது ஃபீல்டை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஒரு டிகிரி அந்த அடலசன்ட் ஏஜை தாண்டும் போது. பட் அவங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே போக முடியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் அந்த இடத்துல பவுண்டரியாக நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா நான் விட்ட படிப்பை நீ படிக்கணும், இல்லாட்டி நம்ம ஃபேமிலியில் படித்த படிப்பை நீ படிக்கணும், இல்லை இதுதான் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன், இதை படித்தா தான் நீ சம்பாதிக்க முடியும். பட் எந்த இடத்துல ஒரு மாணவனாகவும் ஒரு குழந்தை வந்து முழுமையான மனுஷனாக மாற முடியும்? அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஒரு குழந்தையை தயார்படுத்துதா? மாரல் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு குழந்தை வளர்க்கப்படலையா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த ப்ரெசென்ட் நான் எக்ஸாம்பிளோடைய ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கவுன்சிலிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா 10th 12th பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து மெடிக்கல் சேர்த்துருப்பாங்களா இருக்கும். கொஞ்ச நாளே அதில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இது ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நிறைய பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இல்லை சில குழந்தைங்க என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொன்னாங்க, எங்கள் அப்பாக்காக தான் இது பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் எனக்கு சரியான மார்க் வர மாட்டேங்குது, காரணம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எங்கள் அப்பாக்காக தான் படிக்கிறேன். சில பேர் வந்துட்டு நான் டாக்டர் மெடிக்கலே முடிச்சிருப்பாங்க, ஆனால் பார்க்குற வேலை வந்து வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டுருக்குது இப்போது. ஏன்னா பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்னால இது பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி வரணும்னு. ஏன்னா நான் தானே அவன் பார்த்துட்ருக்கேன், சின்ன வயசுல நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் டிசைட் பண்ணுவேன், தப்பாக ஒன்று செலக்ட் பண்ண மாட்டேன் என் குழந்தைன்றது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் குழந்தைக்கு எது பிடிக்குதோ, குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நீ உங்களுக்கு அப்புறமும் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அவன் வந்து ஹையாக வரணும் இல்லையோ அவன் பிடிச்சதான் அவன் செய்வான். அதுதான் மெயினாக கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வேல்யூஸ் நான் அதில் தான் சொல்ல வரேன். ஏன்னா அதாவது நமக்கு பிடிச்சது இதுதான் நல்லது, ஓகே கரெக்டுனா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா குழந்தை என்ன கற்றுக்குதுன்னா நான் அவள் லைஃப்பில் நான் என்ன படித்தாலும் என்னால் நிற்க முடியும், எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா. பேரண்ட்ஸ் என்ன தான் பெரிய படிப்பு கொடுத்தாலும் கான்ஃபிடென்ஸ், லவ் அண்ட் கேர் கொடுத்துட்டாவே போதும். பெரிய ஹையர் ஸ்டடிஸ் நீங்கள் கொடுத்தாவே ஓகே, இது கொடுத்துட்டாவே போதும். குழந்தைகள் நல்லா வளருவாங்க. எந்த ஒரு ராங்கான இது பார்த்துக்க அவங்க போக மாட்டாங்க. இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நான் என் லைஃப்பில் பார்த்த விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓவரால் சின்ன கொடுக்குறது கெட்டு போனவங்க இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு ரொம்ப ரிபெலியஸாக போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குற சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. நல்லா படிக்கணும், ஒரு பெரிய பொசிஷன் தான் வந்திருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைங்களை வந்து பை ப்ராடக்ட்ஸாக பார்க்கக்கூடாது. என்னுடைய நீங்கள் என்னதான் ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து உயிர் கொடுத்துருந்தாலும் அது வந்து தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்றது வந்து இன்னொரு உயிர் தான். அதோட விருப்புகள் வந்து வளர வளர மாறிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி அவங்களோட விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய, இல்லாட்டி அவங்களுக்கான அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சபார்டினேட்டாக தான் வந்து நம்ம இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லி மூடில் தான் ஒரு பேரண்ட் இருக்கணுமே தவிர நான் பேரண்ட்டுங்கிற அந்த பாசிசம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல கேப் விட ஆரம்பிச்சேன். நான் வந்து சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன் குழந்தைங்க, நீங்கள் என்ன தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும். சரி சில பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் நேச்சுரலாக இருக்க ஒரு விஷயம் சொன்னேன்.
சின்ன வயசுலேருந்து பேசுங்க, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும் அதை சேருங்க வேணும். சரி, நம்ம எல்லாமே சொல்லலாம், மெடிக்கல் படிப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய இது சொல்லலாம், இது பண்ணலாம். பட் என்ன தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே குழந்தைய நான் இது பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதுக்கிட்ட தள்ளக்கூடாது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டோரி டெல்லரா ஆக்சுவலி வந்து வாழ்க பாரதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த செக்மெண்ட்டே வந்து இதுதான் வந்து வாழ்க பாரதம் சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அந்த வகையில் வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பேரண்ட் கவுன்சிலராக இருந்து அதுக்கப்புறமா வந்து சைக்காலஜி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் என்னென்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு. நமக்கு உடல் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த இடத்துல வலிக்குது, கை வலிக்குதுன்னா இமீடியட்டாக நம்ம சொல்லிட முடியும். இல்லை எனக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா, எனக்கு சூடாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் மனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களாலே அதை விலைக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் வந்து மனம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல முக்கியமான விஷயம் வந்து பேரண்டிங் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு சமுதாயமே வந்து தாய் தந்தையரிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் குடும்பமாக மாறுது. அப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தோட ஓவரால் கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, எல்லா உயிர்களுமே ஒரு தனித்தனி உயிர்கள் தான். அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்து ஆகணும். ஈவன் யூ ஆர் அ பேரண்ட், யூ ஷுட் பி ஹேவிங் தட் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரன் அப்படின்னா, அப்போது ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த ஹார்மோனியை வந்து நம்ம பேஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஓவராலாகவே பேசியிருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த ஸ்டோரி அப்படிங்கிற செக்மெண்ட் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் நிறைய இடங்களில் பார்த்தது என்னன்னா, கதைகள் கேட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் வந்து கேட்கும் திறன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதுவும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கும் வந்து 4 வயசில் 5 வயசில் எங்கள் தாத்தா அவரோட லைஃப்பில் வளர்ந்த விஷயங்கள், அவர் பார்த்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, கேட்டு கேட்டு நிறைய விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி பார்க்குற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மெமரி பவர் ஆகட்டும், க்ரியேட்டிவிட்டி ஆகட்டும். ஸோ அப்போது ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கணும். ஒரு குழந்தைய வந்து மேலே உட்காத்தி வச்சுட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு டாக்டர் ஆகணும் நீங்கள் ஒரு குழந்தைய ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இத்தனை பேர் அந்த டாக்டர் ஃபீல்டில் வந்து பலர் வந்து சாதனை படிச்சிருப்பாங்க, இல்லை பல பேர் வந்து சேவை சார்ந்தது பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்களை கதைகளாகவோ நிகழ்வுகளாகவோ அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது நீங்கள் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேங்கிற வார்த்தையில் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த கான்வர்சேஷன் மோடில், ஸ்டோரி டெல்லிங் மோடில் கொடுக்கும்போது பாண்டேஜும் அதிகரிக்கும், இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஆனால் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குழந்தைகளை அப்ரோச் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பேரண்டிங் பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ மணி நேரங்கள் பேசிட்டோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். எத்தனை பேரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க முடியாமல் இருந்தது இத்தனை நாள். 2 பேர் பேசி வந்து ஒரு 100 பேர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பேரண்டிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிற அந்த 1 மணி நேரத்தோட முடிகிற விஷயம் கிடையாது. அடுத்தது அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே வந்து 3 விஷயமா பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம பேரண்டிங் வரைக்கும் பார்த்தோம். பட் ரிவர்சலில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேரண்டிங் மட்டும் பார்க்கல, ஒரு குழந்தையோட பிஹேவியர் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் அண்ட் மாரல் வந்து எப்படி வந்து காம்பினேஷன் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டை வந்து ஒரு செகண்ட் செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை நம்ம த்ரூ அவுட் ஒரு ரொம்ப மணி நேரமாக வந்து ஒரு பேரண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ குழந்தைங்களோட பங்கும் அதில் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு நல்ல பேரண்ட்டை ரொம்ப நல்ல முறையில் வந்து அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னாலும் சில இடங்களில் வந்து குழந்தைங்க கிட்ட இருந்தும் அந்த சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேரண்ட் ஆஃப் த சைல்டு. ஓகே, இப்போ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஃப்கோர்ஸ் இந்த 1 இயராக வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்க நல்லா விளையாடணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கும் இல்லை ஒரு தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால வர நாலேஜுக்கும் வந்துட்டு நிறைய காலம் எடுக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிட்டவே இருக்குது. அவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ அவங்க ஆஃபீஸில் எப்படிலாம் க்ரோ ஆச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம். பேரண்ட்ஸ் அம்மாட்ட போய்ட்டு அம்மா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா இதை வந்து இப்படி சொல்கிறேன்னா, சில்ட்ரன் வந்து என்ன பண்ணலாம், ஓகே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க வந்துட்டு ஓகே ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வைங்க, ஒரு சின்ன சண்டேன்னு வைங்க. அப்போ வந்து குழந்தைங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ குழந்தை போய் அப்பாட்டையோ அம்மாட்டையோ பேசும்போது அந்த அந்த சண்டை சரியாக போயிடும். குழந்தை வந்து பேசும்போது சண்டை தானா சரியாயிடும். அதே மாதிரி குழந்தையோட பார்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா வேலையும் பண்ண முடியாது குழந்தைங்க. அவங்களால என்ன முடியுமோ அவங்களுக்கு ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பார்ட் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வெளியில் போய் கற்றுக்கணும் இல்லை, வீட்லேயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இருக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லுவேன். என்னோட சில்ட்ரன் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபேமிலிக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அவங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க என்ன கற்றுக்க முடியும், இதுதான் மெயின். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஹாப்பினஸ்க்கான வேர்ல்டு அவங்க தான். இப்போ இந்த இடத்துல சோஷியலைசேஷன்றது ரொம்பவே முக்கியமானது. லைக் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கு வளர்கிற குழந்தைக்கும் அம்மா அப்பாவோட மட்டுமே வளர்கிற குழந்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாகவே வந்து ஷேரிங் ஹேபிட்டில் இருந்து கேட்குறதுல இருந்து, ஏன்னா ஒரு வயசானவங்களோட வளரும்போது அவங்களோட பொறுமையாக அவங்க சொல்கிற விதத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லோ டவுன் மென்டாலிட்டி இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் பேரண்ட்டாக ஃபாஸ்ட் க்ரோயிங் ஒர்க்கிங்கில் இருக்கிற அந்த 2 பேருக்குள்ள வளர்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே வேகங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதோட வேகமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஆஸ்பெக்டில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி சப்போர்ட் அந்த குழந்தைக்கு கிடைச்சா அந்த குழந்தை வந்து அழகாக பேரண்ட் புரிஞ்சுக்கும்? எந்த மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தையோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஸ்லோனஸ் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாலுமே குழந்தைக்கு எந்த ஸ்டைல் வருதோ குழந்தைக்கு எது, ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், எல்லாத்தோட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுன்றது எல்லா பேரண்ட்ஸோட எந்த ஒரு டவுட்டே இல்லாத ஒரு தாட். அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் டேரக்டாக சொல்லிக் கொடுக்கறத விட நாம் அதை மாடல் பண்ணும்போது நாம் நிறைய புக்ஸ் படித்து நாம் சில கதைகளாகும். நீங்கள் சொன்ன மாதிரினா கதைகள் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ கதைகளாகும் அதுக்கேற்ற இதுமாக ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். சரிங்களா? இப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு நாள் டிபேட் செஷன் வீட்டில் எனி டாபிக், அகாடமிக்ஸ் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு டாபிக். இப்போ கண்ட்ரி நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே டிபேட், நீ உன்னோட இதை சொல்லு, குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கலாம், டிபேட் வைக்கலாம். ஏன்னா குவிஸ் ப்ரோக்ராமும் சரி டிபேட்டும் சரி. டிபேட் ஆர்கியூ பண்ணுறதுன்னு இந்த குழந்தை எப்படி பேசுதுன்றது எப்படி பேசுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். எனி டாபிக் எடுத்துக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு குழந்தைங்க கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிறதா எடுத்துக்கலாம், நல்லது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம், ஓகேன்னா அம்மா இப்போ வேலைக்கு போகணுமா வேண்டாமா, ஏன்னா வேலைக்கு போகணும். இப்போ சப்போஸ் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு படிக்கணும் ட்ரெயின் பண்ணோம்னா படிப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேம்ஸில் கூட நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு பேரண்ட் வந்து கேட்க தயாராகணும், அவங்க பேசுகிற விட்டு பார்க்க தயாராகணும், அவங்க விளையாட விட்டு நம்ம இன்வால்வ் ஆக தயாராகணும். ஸோ எல்லா இடங்களிலுமே என்கேஜிங் வித் த சைல்டு அவங்களோட ஏஜ்க்கு இறங்கி நம்ம அது பண்ணணும். அதுதான் எங்கேயும் நான் ஒரு இடத்துல கேட்டது தான், குழந்தைகள் நீங்கள் கற்றுத்தருவதை ஞாபகம் வச்சுக்கிறத விட அவங்க கற்றுக்கிறத ஞாபகம் ரொம்ப அதிகமாக வச்சுக்குவாங்க. அதாவது அவங்க செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷனில் எதை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு அதிகமாக ஞாபகம் இருக்கும். சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஞாபகமாக இருக்கும். ஏன்னா அகாடமிக்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கிற குழந்தைகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பட் பொதுப்படையாக ஒரு குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிற விஷயத்தை தான் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு உரையாடலான நேர்காணலாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த டைமிங் போனதே வந்து தெரியல. ஏன் அப்படின்னா ஒன் மோர் இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தானாக கற்றுக்குறாங்க பசங்க அப்படின்னு. இந்த செல்ஃப் ஃபீல்டில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு விஷயம் இருக்குது. சப்போஸ் குழந்தைங்க தப்பாக ஒரு வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்கிறத விட அந்த வேர்ட் நாம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே எக்ஸாக்ட்லி தானாக கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். பேரண்ட் இஸ் அ மிரர் ஃபார் த சில்ட்ரன். ஸோ நீங்கள் என்னவா அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த நம்ம இன்டர்வியூவை எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா எவ்ரி பேரண்ட் வில் ஹாவ் ஆல் திஸ் டவுட்ஸ். இது எப்படி வந்து நம்ம யார்கிட்டையாவது போய் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான வடிகால இந்த இது இருந்திருக்கும். ஆனால் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது மாரல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறையா மாறி இருக்கு. அதாவது வாழ்வியல் கல்வி அப்படின்னு ஒன்று இருந்தது, வாழ்க்கையியல் கல்வின்னு ஒன்று இருந்தது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அதில் தான் இந்த கதை சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சமைக்கிற பொருட்களை கொண்டு வந்து ஒட்டி வைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து மாண்டிசரின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படி இருந்ததுன்னா படிப்பும் வாழ்வியலும் ரொம்ப இணைஞ்சிருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் படிப்பில் நிறையவே இருந்தது. பட் இன்னைக்கு
அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாரல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தனியாக தான் இருக்குது. ஆஸ் அ இண்டிவிஜுவல் ட்ரெயினராக கூட உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ நானுமே ஃபேஸ் பண்ணுறது, நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்டர்னல் ட்ரெயினராக இருந்து தான் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் ஒரு 1 hour செஷனோ ஒரு வீக்லி 2 செஷன்ஸோ நம்ம எடுக்கிறோம். பட் இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகாடமிக் சிஸ்டம்லேயே வந்து அது இழைஞ்சி இருந்திருக்கணும். பட் அதை வந்து இப்போ வந்து எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறது எதனால, ஏன் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு குழந்தை வந்து 5-6 வயசுக்குள்ளேயே தான் இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து, குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுலேருந்து, ஈவன் கிளீனிங் ஆஃப் த வெசல்ஸ், கேன்டீன் போனால் கூட வந்து அவங்களே வந்து குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு மாண்டிசரிலேயே வந்து ட்ரெயின் பண்ணுற சிஸ்டம் வந்து இன்னும் வந்து அப்ராட்ஸில் வந்து இருக்குது. பட் நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து அந்த அளவுக்கு அந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் எஜுகேஷன் இருக்கா, இல்லை மாரல் எஜுகேஷனுக்கு வந்து ரெண்டும் கனெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதுவும் ஸ்ப்ளிட்டாக இருக்க மாதிரி ஒரு கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் அது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் மாரல் லெசன்ஸ் இருந்தது. இதெல்லாம் கிண்டல் பண்ணணும். அது இருக்கிற லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கூட இருக்குது. நீதி கதைகள்லேயே ஒரு நீதி கதைகளே இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம். 100% இருக்குமோ இல்லையோ அட்லீஸ்ட் கொஞ்சம் எத்திக்கலாக வாழ ஆரம்பித்தோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு நமக்கே தெரியும், நாம் இருக்கிற அந்த கருணா இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், கைண்ட் அந்த இதுவாக இருக்கட்டும், நம்ம போய் மற்ற ஸ்கூல் பசங்களுக்கு போய் நம்ம அந்த வேல்யூஸ் டீச் பண்ணுறோம். ஏன்னா அது எவ்வளோ முக்கியன்றதை அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கும். நிறைய ஸ்கூல் சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூல் சில்ட்ரன் வந்துட்டு பிஹேவியரில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ நான் 9th கிளாஸில் இருக்கேன். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறோம். எஸ்பெஷலி வேல்யூஸ்க்காக நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய நம்ம எவ்வளோ இதில் இருந்தாலுமே அதான் நான் திருப்பி சொல்கிற அந்த விஷயம் அதுதான். குழந்தைங்க என்ன தான் செலவு பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும், இந்த வேல்யூன்ற ஒரு விஷயம் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலீங்கன்னா, அந்த அன்பு வேல்யூஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலீங்கன்னா என்ன தான் பெரிய ஆளாக வந்தோம். அந்த யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா படிச்சிருந்தோம், அந்த வேல்யூ இல்லை, அதை எத்திக்கிற இந்த குழந்தை என்ன ஆகும்? வேற ஒரு நெகட்டிவான ஒரு பிஹேவியர் தான் போயிடும். கண்டிப்பாக எனக்கு நிறைய குழந்தை அதுதான் கடற்கரை எக்ஸாக்டாக இருப்பாங்க. அந்த சின்ன தோல்வி அவங்களால ஏற்றுக்க முடியல, இல்லை டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு மென்டலி எஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த வேல்யூஸ் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த லவ் அண்ட் கேர் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கும். சின்ன சின்ன இது வந்துட்டு இதுதானே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் சொல்லி அவங்க போவாங்க. அதுதான் மெயின் பேரண்டிங்கில். அதாவது என்ன தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாலும் மற்ற எல்லாம் ட்ரெயின் பண்ணாலும் வேல்யூஸ் லவ் அண்ட் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அகாடமிக்ஸும் வந்து அது கம்பைன் பண்ணி தான் இருக்கணும். இண்டிவிஜுவல் பாடிஸாக இப்போ நீங்கள் நான் எல்லாரும் வந்து கருணா இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு செப்பரேட் மாரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை இல்லை மாரல் எஜுகேஷனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனோட தான் நம்ம டைப் ஆகிருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் மெம்பராக இருக்கேன். ஏன் இதில் நாம் மெம்பராக இருக்கோம் அப்படின்னா, அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்டர்னல் மாரல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிற இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடிலாம் வாழ்வியல் கல்விக்கான ஒரு டீச்சர்ஸ் உள்ளேயே இருப்பாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால தான் எக்ஸ்டர்னல் ட்ரெயினர்ஸ்லேருந்து வந்து மாரல் எஜுகேஷனை வந்து நம்ம சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. பட் இட்ஸ் சப்போஸ் டு பி அட்ரஸ்டட் பை தி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் மோர் தென் அகாடமிக்ஸ் ஆர் அலைட் வித் அகாடமிக்ஸ். வாழ்க்கைக்கு சார்ந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறது தான் கல்வி. அது வந்து மாரலாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு சாதாரணமாக ஒரு 8th 9th படிக்கிற குழந்தைக்கு பார்த்து ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு செல்லான் ஃபில் பண்ணி கொடு அப்படின்னா வந்து தெரியாது. ஒரு டிக்கெட் போய் புக் பண்ண அப்படின்னா தெரியாது. ஏன்னா அதுதான் வந்து அது குழந்தை வந்து ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிற ப்ராக்டிக்கல் லைஃபோட ஆக்டிவிட்டீஸ். பட் நம்ம என்னதான் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும், சயின்ஸில் நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தாலுமே கூட நீங்கள் எது தேவையோ, நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எதை ஃபேஸ் பண்ண போகணும், ஐ வில் பி ஃபேஸிங் த எமோஷ்னல் திங்ஸ். ஒரு லவ் வரும், ஒரு மேரேஜ் வரும், ஒரு பிரேக்கப் வரும், அதுக்கப்புறம் ஒரு நிறைய சோஷியல் விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும், ஒரு பேங்க் போக வேண்டியிருக்கும், நிறைய மக்களை மீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடங்களில் வந்து எனக்கு அகாடமிக்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுமான்னா கண்டிப்பாக கிடையாது. நான் மாரலாக வந்து வளர்ந்தேன்னா சொல்லுவாங்க, பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வரிசையில் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறீங்கன்றதில்ல, எப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக அகாடமிக்ஸ் ஆகட்டும், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், allied with the education, if you are giving moral, then only your child can become a wonderful citizen. இதை வந்து ஒரு தம் ரூலாக ஒரு டேக்லைனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பல விஷயங்களை வந்து நம்ம மோல்ட் பண்ணிக்க முடியும். ஐ எம் ரியலி ஹாப்பி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் போனதே தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை பேசும்போது தான் நடக்கும். அதுதான் இப்போவுமே நடந்தது. இது பேரண்டிங்காகவே ஸ்பெசிஃபைடாக அரேஞ்ச் பண்ண இன்டர்வியூ.
நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாழ்க பாரதம் நேயர்களுக்கு இது ஒரு பெரிய பேரண்டல் ட்ரீட்டாக இருந்திருக்கும். எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு செஷன் வந்து ஒரு 1 hour செஷன் இப்படி ஒரு எக்ஸ்பர்டைஸ்டோடு கொடுத்ததுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேரிங் வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக வாழ்க பாரதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. யா, தேங்க்யூ ஸோ மச் அபி. தேங்க்யூ. வாழ்க பாரதம்.